அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம வந்து பன்னீர் வச்சு ஒரு போலி தான் செய்ய போறோம். பன்னீர் போலி. அதுக்கு வந்து 1/4 கிலோ மாவு கோதுமை மாவு எடுத்து நம்ம பிணைஞ்சு வச்சிருக்கோம். இதுல மஞ்சத்தூள்லாம் போடல. இது வந்து பன்னீர் பசும்பால்ல எடுத்த பன்னீர் பாருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சனால இப்படி இருக்கு. ஒரு வாழைப்பழம், கருப்பட்டி கொஞ்சம், ஒரு 25 கிராம் இருக்கும் இந்த கருப்பட்டி. கோவா, சர்க்கரை இல்லாத கோவா, அது ஒரு 50 கிராம் இருக்கும். இது வந்து ஒரு 3 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கோம். வாங்க இதெல்லாம் இப்போ வந்து ஜாரில் போட்டு நுணுக்கிக்கலாம். அதுக்கு நம்ம அடுப்பத்தை வச்சு ஒரு கடாயை வச்சுருக்கோம். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். சும்மா 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் விட்டுக்கலாம். இது நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி செஞ்சுருக்க மாட்டாங்க. வாங்க இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 25 கிராம் இருக்கும் இந்த ரவை. அதை வந்து இதை போட்டுக்கலாம். இது நல்லா இருக்கும், டிஃப்ரெண்டாக இந்த போலி. நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், ஹெல்த்தாகவும் இருக்கும். இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி செஞ்சுக்க மாட்டாங்க. பாருங்க, இன்னைக்கு நீங்கள் சூப்பரான இது யார் வேணாலும் சாப்பிடலாம். குழந்தைங்கள்ல இருந்து ப்ரெஷரு, சுகர் உள்ளவங்க யார் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம கோதுமை மாவில் தான் ரெடி பண்ணுறோம். நல்ல ஹெல்த்தான ஒன்று. அதிகமாக ஆயில் விடாமல், அதிகமான சுகரும் இல்லாமல் சூப்பரான ஒரு போலி தான். வாங்க இதை வறுத்துட்டு பார்க்கலாம். பாருங்க, ரவை இப்போ நம்ம வறுத்தாச்சு. இப்போ இதுலேயே கோவா போட்டுக்கலாம். நல்ல டேஸ்டா இருக்கும். இது வந்து சுகர் இல்லாத கோவா தான். நல்ல ரிச்சா இருக்கும். அதே நேரம் நல்ல டேஸ்டாவும் இருக்கும். ஸ்டவ்வை வந்து ரொம்ப கம்மியா வச்சுக்கோங்க. ஏன்னா டக்குன்னு பிடிச்சிக்கும். இதுக்கு வந்து நம்மளுக்கு அதிகமா நெய்யெல்லாம் தேவைப்படாது. சும்மா நம்ம வறுக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் போதும். இப்போ பாருங்க, இப்போ நம்ம இதுல வந்து ஏலக்காய், கருப்பட்டி, வாழைப்பழம், 3 பன்னீரும் நம்ம இதுல வந்து அரைச்சிருக்கோம். பன்னீர் வந்து நம்ம திருவி இருக்கோம். வாழைப்பழம் போட்டனால உங்களுக்கு அப்படி இருக்கு. நல்ல டேஸ்டா இருக்கும். இந்த இது வெறும் வாயில சாப்பிடவே அவ்வளோ டேஸ்டா இருக்கு. பாருங்க, சூப்பரா இருக்கு பாருங்க. பன்னீர்லாம் அப்படியே தான் இருக்கு. வாழைப்பழம் போட்டனால இந்த பன்னீர் எல்லாமே வந்து பாருங்க ஒண்ணா நல்லா சேர்ந்து வரணும். நல்ல வாசமா நல்லா இருக்கு. நல்ல டிஃப்ரெண்டாவும் இருக்கும். பாருங்க, சூப்பரா இருக்கு. நல்லா டேஸ்டா இருக்கு. நம்ம பருப்பு போலி, தேங்காய் போலி இப்படி தானே சாப்பிடுவோம். நீங்க இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க. இது ரொம்ப நேரம் போட்டு வதக்கணும்னு இல்லை, ஏன்னா நம்ம வேக தான் வைக்க போறோம். போதும், இந்த அளவு வதங்குச்சுன்னா போதும். நீங்க வேணும்னா இந்த இடத்துல கொஞ்சமா நெய் விட்டுக்கலாம். தேவைப்பட்டா ஊத்திக்கலாம், இல்லை எண்ணெய் கூட நீங்க ஊத்திக்கலாம். நெய் வந்து ரொம்பவே சிம்லயே வச்சுக்கோங்க. நான் ஆஃப் பண்ணிட்டேன். ரொம்ப சிம்ல வச்சுக்கோங்க, இல்லாட்டி டக்குன்னு பிடிச்சிரும்.
நீங்க இதுல வந்து வெல்லம் கூட போட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரை போடலாம். இப்ப நம்மளுக்கு வெயில் காலம்ல, அது வெயில் காலம்ன்றதுனால கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கட்டுமேன்னு, இது வந்து பாவு எடுக்கல இந்த கருப்பட்டி. சுத்தமான கருப்பட்டி தான். அதனால நான் அப்படியே போட்டுட்டேன் மிக்ஸியில தூள் பண்ணி. நீங்க சுத்தமான கருப்பட்டியா இருந்தா அப்படியே போடுங்க. அப்படி இல்லாட்டி கொஞ்சமா பாகு மாரி எடுத்து நீங்க ஊத்திக்கங்க. இது வந்து நெய்யி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா, நீங்க அதிகமா கூட ஊத்திக்கலாம். பாருங்க எப்படி வந்துருச்சு பாருங்க. நல்லா உருட்டி இன்னும் 2 செகண்ட் இப்படியே வதக்கிக்கங்க. வாங்க வதக்கிட்டு பார்க்கலாம். பாருங்க நல்லா சுருண்டு வந்துடுச்சு. ஆறுச்சுன்னா இன்னும் நல்லா இறுகிரும். போதும் இந்த அளவு வந்துச்சுன்னா நம்ம எடுத்துடலாம். பாருங்க இப்போ மாவு வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அடுப்பத்த வச்சு சட்டி காஞ்சிட்டு இருக்கட்டும். அ நம்ம இதுக்கு வந்து நம்ம இந்த ஸ்டப்பிங்க வச்சுக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு வச்சுக்கலாம். பாருங்க பாருங்க நல்லா நைஸா தட்டிட்டோம். நீங்க தோசை கல்ல போட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு கடாயில தான் போடுறேன். நல்லா இந்த இலை வாசனையோட ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க தோசை கல்ல போட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க நெய் கூட விட்டுக்கலாம் இதுல. பாருங்க தோசை கல்ல வச்சாச்சு. சுடும்போதே பாருங்க நல்லா வாசம். நல்ல ஹெல்த்தானது. நல்ல வாசமா இருக்கு. நீங்களும் ஒரு முறை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். நல்லா ஒண்ணு சாப்பிட்டாலே போதும். குழந்தைங்களுக்கு நல்ல ஹெல்த்தான ஃபுட் வந்து. நல்ல ஒரு ஹெல்த் உள்ளது. வாழைப்பழம், கருப்பட்டி, பன்னீரு, கோவா, சுகர் இல்லாத கோவா. நம்ம இது முக்கியமா மைதா மாவுல செய்யலாம். வந்து எடுத்து வச்சுக்கலாம்.
எந்த அளவுக்கு ஈஸியாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பெல்ஸ். இதில் வந்து நம்ம அதிகமாக ஆயில் இல்லை, கம்மியாக தான் விட்டுருக்கோம். நீங்கள் நெய்யிலையும் கூட பொரிச்சுக்கலாம், சூப்பராக இருக்கும். நம்ம வாழைப்பழம் போட்டனால இப்படி தான் இருக்கும். தீயை மட்டும் சிம்மில் வச்சுக்கோங்க. சின்ன சைஸாக கூட எடுத்துக்கலாம். தீயை சிம்மில் வச்சோம்னா நல்லா உள்ளக்கை வெந்து வரும். அதனால சின்ன சைஸாகவும் போட்டிருக்கோம், குட்டியாகவும். உங்களுக்கு எந்த அளவு சைஸ் வேணுமோ அந்த அளவு நீங்கள் போட்டுக்கலாம். நான் பெருசு 2ம் சின்னது 2ம் போட்டிருக்கேன். பாருங்க, நல்ல ஈஸியாக சுலபமாக செய்கிறது. பாருங்கள், நம்ம செஞ்ச பன்னீர் போலி எப்படி இருக்குது பாருங்கள். நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஸ்டப்பிங் வச்சுக்கலாம். சாப்பிட்றதுக்கும் நல்லா மெதுவாக பாருங்கள். சூப்பராக இருக்கும். நல்லா அந்த வாழைப்பழத்தோட டேஸ்ட்டு, அளவான ஸ்வீட்டு. நம்மளுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு நம்ம ஸ்டப்பிங் வச்சுக்கலாம். பருப்பு போலி மாதிரி கொஞ்சம் நேரம் கழித்து சளிச்சிரும், அந்த பிரச்சனைலாம் இல்லை. நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஒரு நாள். இதில் ஏன்னா இதில் தேங்காயோ பருப்போ இல்லை, இதெல்லாமே வாழைப்பழம், பன்னீர், பால்கோவா இதுங்க தான். சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் மக்களே. ஃபாலோ பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. பாருங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ஆரோக்கியமான ஒரு டிஃபனு, குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தானது. இது வந்து சுகர் உள்ளவங்க கூட தாராளமாக பயப்படாமல் சாப்பிட்லாம். ஏன்னா இது கருப்பட்டி தான், அந்தளவு டேஸ்ட் வந்து அந்த மாதிரி இருக்கும். ஸ்வீட் இல்லாத பால்கோவா தான் நம்ம போட்டிருக்கோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.